Sericulture. Sericulture. Silk is natural gift to mankind. It is a commercial fiber of animal origin other than wool. It is a eco-friendly and biodegradable. It is a self-sustaining material. Assumed special relevance in present age. சில்க் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டாக இருக்குது. ஸோ அனிமல் ஃபைபரில் இது ஒன்று. ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஈஸியாக பயோடிகிரேடபிள் ஆகும், நீண்ட நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ரீசன்ட் டைமில் நிறைய கருத்துக்கள் அதை பற்றி இருக்குது. செரிகல்ச்சர் இஸ் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் த்ரூ த சில்க் வேர்ம் ரீயரிங். ஸோ செரிகல்ச்சர் அப்படிங்கிறது வியாபார நோக்கத்துக்காக சில்க் வேர்ம்லேருந்து சில்கை பிரிச்செடுக்கிறது. இட்ஸ் டன் பை அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. மெனி ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். த செரிகல்ச்சர் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் சைனா. Long term, the China is maintained as secret. It is also maintained more than 3000 years. India is spread approximately 140 BC. Before 140 BC, it spread through Tibet Valley. ஸோ சில்க் அப்படிங்கிறது சைனாலேருந்து உலக நாடு ஃபுல்லாக பரவுச்சு. ஸோ சைனாவில் இந்த சில்கோட சீக்கிரட்டை கிட்டத்தட்ட 3000 வருஷமாக மறைச்சி வச்சுருந்தாங்க. இந்தியாவில் 140 BC தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுவும் சைனாலேருந்து திபெத் வேலி வழியாக இந்தியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. சில்க் ரோட். Fabulous silk is carried from China and India. It is also transported to European countries. Transported by about 7,000 miles. Transported by 7,000 length of road. Historically, in this road is called as Silk Road. It is passing through Baghdad, Tashkent, Damascus and Istanbul. More than 29 countries make sericulture. It is that countries are produced different kind of silk. So first ஃபேப்லஸ் சில்க்கு தான் உலகம் ஃபுல்லாக பரவுச்சு. அது இந்தியா அண்ட் சைனாலேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆச்சு. 7000 மைலுக்கு இது டிரான்ஸ்போர்ட் ஆச்சு. ஸோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரோடுக்கு பேர் சில்க் ரோடு அப்படின்னு பேர். இந்த சில்க் ரோடு வந்து பாக்தாத், தாஸ்கன், டமாஸ்கஸ், இஸ்தான்புல் இந்த நாடுகள் வழியாக போகுது. டேஸ் கிட்டத்தட்ட 29 கண்ட்ரிஸ் வந்து செரிகல்ச்சரை பண்ணுது. மட்டும் இல்லாமல் நிறைய வகையான சில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹேவ் மோர் சில்க் ப்ரொடக்ஷன். இட் அக்கர்ஸ் செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் இஸ் China. So sericulture means the production of silk from silkworm by rearing method. This method we also produce a large amount of silk for commercial scale. It is also done by acro based industry. இந்தியா வந்து சில்க் ப்ரொடக்ஷனில் 2வது இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் சைனா இருக்குது. ஸோ சில்க் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சில்க் வேர்ம்லேருந்து சில்கை பிரிச்செடுக்கிறது. ஸோ இந்த மெத்தட் மூலம் அதிகமான சில்கை நம்ம உருவாக்க முடியும். ஸோ அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வச்சு நம்ம சில்கை வந்து கல்ச்சர் பண்ணி சில்க் வேர்மை வளர்த்து அதன் மூலிமா அதிகமாக சில்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். செரிகல்ச்சர் கண்டெயின் 3 மெயின் காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் பிளான்ட்ஸ் ஃபார் சில்க் வேர்ம். ஸோ நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சில்க் வேர்ம் தேவையான பிளான்ட்டை க்ரோத் பண்ணணும். இஸ் ரேரிங் ஆஃப் சில்க் வேர்ம். காம்பனன்ட் வந்து சில்க் வேர்மை வளர்த்தணும். ஸோ சில்க் வேர்முக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்து அதே சமயம் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி சில்க் வேர்மை க்ரோத் பண்ணணும். தேர்ட் ஒன் இஸ் ரீலிங் அண்ட் ஸ்பின்னிங் ஆஃப் சில்க். சி காம்பனன்ட் வந்து சில்க் வேர்ம்லேருந்து சில்கை பிரிச்செடுக்கணும். ஆல்சோ ஹேவ் 3 மேஜர் காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 காம்பனன்ட்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் காம்பனன்ட்ஸ். லாஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட். ஃபஸ்ட்டு ரெண்டும் அக்ரிகல்ச்சர் காம்பனன்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிக்ஸ்னால நம்ம உருவாக்க முடியும். லாஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட். இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் வச்சு நம்ம ஸ்கேலை அதிகப்படுத்த முடியும். ஒன்லி ஃபியூ ஸ்பீசிஸ் ஆஃப் சில்க்வேர்ம் ஆர் யூஸ்டு ஃபார் செரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம எல்லா சில்க்வேர்ம் ஸ்பீசிஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ செரிகல்ச்சருக்கு ஒரு சில ஸ்பீசிஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பக்ஸ் மொரி. பாம்பக்ஸ் மொரி இஸ் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் சில்க் வேர்ம். The adult worm is grow about 2.5 cm in length. It is pale creamy white in color. The adult moth contain heavy body, so they have only feeble wing. The flight is not possible by female moth. So the moth is unisexual in nature. Unisexual means they also separate male and female. During adult period, the adult moth does not feed anything. Silk worm scientific name Bombyx mori. இது கிட்டத்தட்ட 2.5 cm லென்த்துக்கு க்ரோத் ஆகும். இது பார்க்கறதுக்கு பெரிய க்ரீமி ஒயிட் கலரில் இருக்கும். அடல்ட் மாத்தோட பாடி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ விங்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் பறக்க முடியாது. சில்க் வேர்ம் இஸ் யூனிசெக்சுவல் இன் நேச்சர். யூனிசெக்சுவல்னால் தே ஹேவ் செப்பரேட் செக்ஸு. இதில் மேல் மாத்து இருக்குது, ஃபீமேல் மாத்து இருக்குது. மேல் மாத்தை காட்டிலும் ஃபீமேல் மாத்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். மாத்தோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், ஆனால் இதில் மவுத் பார்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். மாத்து வந்து அடல்ட் பீரியடுக்கு வந்ததுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாது. ஃபீமேல் வந்து எக்லே பண்ணிவிட்டு இறந்துடும், மேல் கேப்புலேஷனுக்கு அப்புறம் இறந்துடும், மேட்டிங்க்கு அப்புறம் இறந்துடும்.
They have very short life period, about 2 to 3 days. Just after emerge male moth is copulate with female. Copulate about 2 to 3 hours. In this time, it not separated. After few hours of copulation, the male moth is goes to die. Just after copulation, female is start egg laying. Complete in 24 hours. ஸோ அடல்ட் மாத்தோட லைஃப் ஸ்பேன் வந்து 2 to 3 days தான். மேல் மாத் வந்து எக்லேருந்து வெளியே வந்த உடனே ஃபீமேலோட கேப்புலேஷன் பண்ணுவோம். ஆஃப்டர் கேப்புலேஷனுக்கு அப்புறம் மேல் மாத்து இறந்து போயிடும். சேம் டைம் ஃபீமேல் மாத்து வந்து எக் லே பண்ண ஆரம்பிச்சிடும். எக் லேயிங் வந்து 24 hours நடக்கும். 24 hours எக் லேயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சிங்கிள் ஃபீமேல் மாத் லேஸ் 400 to 500 eggs. வேரிடு டிபெண்டிங் அப்பான் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஒரு சிங்கிள் ஃபீமேல் மாத் வந்து கிட்டத்தட்ட 400 to 500 எக்கை லே பண்ணும். இது ஸ்பீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும். இஸ் 2 types of eggs. One is a diapause type, another is a non-diapause type. The diapause type of eggs are laid in inhabiting temperate region. Same time, non-diapause type of eggs are laid in subtropical region. For example, India. Incubation period of silk moth is about 10 days. After incubation period, eggs are hatched into larva. Larva is also called as caterpillar. இப்போம் 2 வகையான எக்ஸ் லே பண்ணும். ஒன்று டயப்பஸ் டைப், அனுச நான் டயப்பஸ் டைப். டயப்பஸ் டைப் வந்து டெம்பரேட் ரீஜனில் இருக்கிற மாத் வந்து லே பண்ணும். அதே சமயம் நான் டயப்பஸ் டைப் வந்து சப்ட்ரோபிக் ரீஜனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா. பொதுவாக எக் லே பண்ணதுக்கப்புறம் அந்த எக்கோட இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கிறது 10 days. ஆஃப்டர் இன்குபேஷன் பீரியடுக்கு அப்புறம் எக்கு கேட்ச் ஆகி அது லார்வா வந்து வெளியே வரும். லார்வாக்கு பேர் கேட்டர்பில்லர். நியூலி கேட்ச்டு கேட்டர்பில்லர் இஸ் கண்டைன் 3 mm in length. They also pale yellowish white in color. Caterpillar is well developed. They formed mandibular type. So the mouth parts are adapted. It helps to feeding up mulberry leaves. Newly catched caterpillar வந்து கிட்டத்தட்ட 3 mm லென்த் இருக்கும். பார்க்குறதுக்கு பேல் yellowish white கலர் இருக்கும். லைட் yellow கலரில் இருக்கும். கேட்டர்பில்லர் growth ஆக மவுத் பார்ட்ஸும் growth ஆகும். வெல் டெவலப்டு மேண்டிபுலர் டைப் ஆஃப் மவுத் பார்ட். இந்த வகையான மவுத் பார்ட்ஸ் வந்து மல்பரி லீவ்ஸை கேட்டர்பில்லர் சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கேட்டர்பில்லர் கண்டெயின் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் மோல்டிங். ஆஃப்டர் மோல்டிங் இட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இன்ஸ்டார். They have 4 molding and 5 instars. The instars are have 21 to 25 days. It takes about 21 to 25 days after catching. So the process நடக்கிறதுக்கு 21 to 25 days எடுத்துக்கும். The fully grown caterpillar contain 7.5 cm in length. It develops salivary gland. It stops the feeding. It undergoes the pupation. The caterpillar stops feeding and moves toward the corner among the leaves. 5 இன்ஸ்டார் தாண்டதுக்கப்புறம் நல்லா க்ரோத்தான கேட்டர்பில்லர் வந்து கிட்டத்தட்ட 7.5 cm இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். சலரி கிளாண்ட் வந்து நல்லா டெவலப் ஆகிடும். ஸோ பியூப்பல் ஸ்டேஜில் கேட்டர்பில்லர் வந்து அந்த லீவ்ஸோட கார்னர் போகும். அந்த கார்னரில் தான் பியூப்பா வந்து தொங்கிட்டு இருக்கும். ஹேங் ஆகிட்டு இருக்கும். பியூப்பா செக்கிட் a sticky fluid occurs through the silk gland. Secreted fluids comes out through the spinet. Spinet is a narrow pore. Is situated on the hypopharynx. பியூப்பல் ஸ்டேஜில் பியூப்பா ஸ்டிக்கி ஃபுளூயிடை செக்ரீட் பண்ணுது. அதுக்கு பேர் சில்க்கு. இந்த சில்க்கு வந்து அந்த பியூப்பா சுற்றியும் அப்படியே ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அது இருக்கக்கூடிய ஹைப்போபேரிங்ஸ் தான். ஸோ ஹைப்போபேரிங்ஸில் ஒரு போர் இருக்கும். அந்த போர் வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்கி ஃபுளூயிடை செக்ரீட் பண்ண ஃபுல்லாக ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கும். Form long fine thread. It is called a silk. It hardens on exposed to air. It is warped around the body of caterpillar. In this form of covering is called as cocoon. The silk thread வர ஏர் என்ன ஆகும், அப்படியே காஞ்சி போகும். காஞ்சி போனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக மாறிடும். சில்க் ஃபைபர் வந்து பியூப்பா சுற்றியும் ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்பின் ஆகும்போது ஒரு கூடு போன்ற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் கக்கூன். பியூப்பா அவுட்டர் த்ரெட் ஆர் irregular. The inner thread are regular. The length of thread is approximately 1000 to 1200 meters. It occurs 3 days for their completion. After 10 to 12 days, the adult moth is emerged from cocoon. பியூப்பால 2 வகையான த்ரெட் ஃபார்ம் ஆகும். அவுட்டர் த்ரெட் வந்து irregular இருக்கும், இன்னர் த்ரெட் வந்து ரெகுலராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சில்கோட லென்த்துன்னு பார்த்தோம்னா 1000 மீட்டர்லேருந்து 1200 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி அந்த சில்க் ஃபைபர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 days ஆகும். பியூப்பல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 10 to 12 days தான் இருக்கும். இந்த 10 to 12 daysக்கு அப்புறம் என்னாவது அடல்ட் மாத்தா வெளியே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே
சில்க்லேருந்து சில்க் த்ரெட்டை நம்ம பிரிச்செடுக்கணும். The basis of molds. The larval life have 3 types. Of larval life. First one is a tri-molders. They also have 3 molding. Next is a tetramolders. They also have 4 molding. Tetra mean 4. Next is pentamolders. Penta mean 5. They also have 5 molding process. Molding na outer skeleton remove பண்ணுறது. outer skeleton remove பண்ணி தான் லார்வா வந்து டெவலப் ஆகும். 3 டைம் outer skeleton remove பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைமோல்டர். ட்ரைனா 3. 4 டைம்ஸ் வந்து outer skeleton remove பண்ணிச்சுன்னா டெட்ராமோல்டர். 5 டைம்ஸ் வந்து outer skeleton remove பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பெண்டாமோல்டர். outer skeleton remove பண்ணால் மட்டும்தான் லார்வா டெவலப் ஆக முடியும். The Voltinium, they also classified. Voltinium means the number of brood. It is raised per year. brood அப்படிங்கிறது எக்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்குள்ளே எக்ஸ் இருக்கும். ஏற்கனவே நம்ம காக்ரோச்சில் படிச்சிருப்போம். மல்பரி சில்க்வேம் contain 3 types. One is a univoltines. They have only 1 brood. Second is a bivoltine. They have 2 broods. Third one is a multivoltines. They also have more than 2 broods. univoltine ஒரே ஒரு brood தான் இருக்கும். bivoltine multivoltine more than 2 broods இருக்கும். Various types of silks are produced in India. They also have 4 major types. One is a mulberry silk, formed about 91.7%. Second is a tassel silk. They are formed 14%. Third one is a eri silk. They are formed about 6.4%. Fourth one is a muga silk. They are formed 0.5%. Various types of silks are produced by different types of silkworm. Different type of silkworm தான் different type of silk produce பண்ணுது. Cultivation of food plants for silkworm. It is a first component. Mulberry leaves are food for silkworm. It is a food for Bombyx mori. Cultivation of mulberry plant is called as moriculture. Also have improved type of mulberry varieties. They also named as Victoria 1, S36, G2 and G4. They are withstand various agroclimate and soil conditions. They also have more adaptation. ஸோ சில்க்வம் கல்டிவேஷனில் முதல் காம்பனண்ட் வந்து அதுக்கான லீவ்ஸை வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஐ மீன் அந்த பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணணும். சில்க் மாத் வந்து மல்பெரி லீவ்ஸ் தான் விரும்பி சாப்பிடும். அப்போது அதை நம்ம கல்டிவேஷன் பண்ணணும். மல்பெரி பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு பேர் மொரிகல்ச்சர். நம்மகிட்ட இம்ப்ரூவ்டு வெரைட்டி நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது விக்டோரி 1, S36, G2 அண்ட் G4. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்ப்ரூவ் வெரைட்டிக்கு எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷனையும் சாயில் கண்டிஷனையும் வளரக்கூடிய தன்மை இருக்கும். ஃபேவரபிள் சீசன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் மல்பெரி பிளான்ட் இஸ் ஜூன், ஜூலை, நவம்பர் அண்ட் டிசம்பர். டெக்னிக்கல் மெத்தட் இஸ் இம்ப்ரூவ் த மல்பெரி லீவ்ஸ் ப்ரொடக்ஷன். தே ஆல்சோ கால்ட் as land preparation of plant cutting and maintenance of mulberry nursery, disease and pest management. ஸோ மல்பெரி லீவ்ஸை கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஜூன், ஜூலை, நவம்பர், டிசம்பர் இந்த மந்த்து தான் உகந்ததாக இருக்கும். டெக்னிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி மல்பெரி லீவ்ஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லேண்ட் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கட்டிங், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளான்ட், இட்ஸ் மீன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நர்சரி, டிசீஸ் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். பெஸ்ட் அப்படிங்கிறது பூச்சி இனங்கள். ஸோ நோய் வராமையும் பூச்சி வந்து தாக்காமையும் பாதுகாக்கணும். ஹைட் ஆஃப் த பிளான்ட் இஸ் அக்கர்ஸ் 123 to 125 centimeter and they also have gap between 20 into 20 centimeter or 25 into 25 centimeter. This is spacing. Also help to harvesting of silk cocoon crops. ஸோ பிளான்ட்டோட ஹைட்டை 123லேருந்து 152 சென்டிமீட்டர் அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு நடுவில் கேப் வந்து 20 into 20 சென்டிமீட்டர் ஆர் 25 into 25 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் சில்க்வம் கக்கூனை ஈஸியாக வந்து ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும். Rearing of silkworm. The second component is a rearing of silkworm. They also have rearing house. The rearing house is maintained 6 meter into 4 meter into and 3.5 meter. Length is a 6 meter. Height is a 4 meter. Same time width is a 3.5 meter. So second component வந்து rearing of silkworm. I mean பட்டுப்பூச்சி வளர்ப்பு. rearing house ஓட நீளம் வந்து 6 மீட்டர் இருக்கணும். height வந்து 4 மீட்டர் இருக்கணும். width வந்து 3.5 மீட்டர் இருக்கணும். It is constructed on elevated place. We collect 100 disease-free laying. Time 1 meter space should be provided surrounding the each rearing house. ஸோ rearing house அப்படிங்கிறது தரைப்பகுதியிலேருந்து கொஞ்சம் உயரமாக இருக்கணும். அதுக்கப்புறம்
ஒரு 100 எக்கை கலெக்ட் பண்ணுறோம். அந்த 100 எக்கும் டிசீஸ் ஃப்ரீ எக்காக இருக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு ரியரிங் ஹவுஸுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்து 1 மீட்டர் இருக்கணும். Sufficient windows and ventilators should be provided. Maintain free circulation of air inside the rearing house. Windows and ventilators should be covered with nylon net. You prevent entry of UC flies and other insects. கண்டிப்பாக ரீடிங் ஹவுஸுக்கு வெண்டிலேட்டர் வேணும், விண்டோஸ் வேணும். ஏன்னா ஃப்ரீ சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அந்த விண்டோவையும் வெண்டிலேட்டரையும் நைலான் நெட்டு வச்சு கவர் பண்ணியிருக்கணும். இதுதான் யூசி ஃப்ளையும் அதர் இன்செக்ட்டும் உள்ளே வராமல் தடுக்க முடியும். ரீடிங் ஹவுஸ் நீட் ஃபாலோயிங் அப்ளிகேஷன்ஸ். தே ஆர் ஹைக்ரோமீட்டர், பவர் ஸ்ப்ரேஸ், ரீடிங் ஸ்டாண்ட், foam beds, wax coat, paraffin paper, nylon nets, basket for keeping leaves, gunny bags means சணல் பை, rotary or bamboo moundage, அது மூங்கிலால் செய்யப்பட்ட கூடை, அண்டு ட்ரையர். ஹைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது ஏர்லுடைய ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஏர்லுடைய மாய்ஸ்சரை கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் rearing process. Disinfection of rearing house, incubation of eggs, brushing, young larval rearing and late age larval rearing. The selected healthy moths are allowed to mating. The mate occurs 4 hours. After mating, the female moth is kept in dark plastic bed. It lays 400 eggs in 24 hours. The female is taken out and crushed. It examined for any disease. ஸோ டிசீஸ் இல்லாத மேல் அண்ட் ஃபீமேல் மாத்தை செலக்ட் பண்ணி மேட்டிங் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மேட்டிங் அப்படிது 4 hours நடக்கும். ஸோ மீட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃபீமேல் மாற்ற வந்து ஒரு டார்க் பிளாஸ்டிக் பெட்டில் வைக்கிறோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் அந்த பெட்டில் இந்த எக்ஸ் எல்லாம் லே பண்ணும். எக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், கடுகோட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு ஃபீமேல் மாற்று வந்து கிட்டத்தட்ட 400 எக்ஸை லே பண்ணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸில் டிசீஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஃபீமேலில் மாற்றை வந்து கில் பண்ணி அதை க்ரஷ் பண்ணி அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம் ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு. ஸோ டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டிசீஸ் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம், அது அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகலாம். சர்டிஃபைட் டிசீஸ் ஃப்ரீ எக்ஸ் ஆர் ரெயர்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஸோ டிசீஸ் இல்லாத எக்ஸ் தான் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். த எக்ஸ் ஆர் இன்குபேட்டட் இன் இன்குபேட்டர். த ஸ்மால் லார்வா caterpillar is hatched between 7 to 10 days. This larva is kept in trays. It occurs inside the rearing house. Same time, you also maintain the temperature about 20 degree to 25 degree. எக்ஸ் எல்லாம் வந்து இன்குபேட்டரில் மெயின்டைன் பண்ணுறோம். ஆஃப்டர் 7 to 10 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸ்லேருந்து லார்வா வரும். அந்த லார்வாவை ஒரு ட்ரேயில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதே சமயம் அந்த லார்வாவை ட்ரேயில் வச்சு ரீடிங் ஹவுஸுக்குள்ளே வச்சு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். இந்த டெம்பரேச்சர் வந்து 20 to 25 degree அளவுக்கு இருக்கணும். லார்வா ஃபீட் ஒன்லி chapped mulberry leaves. Fresh leaves are provided only after 4 to 5 days. யங் ஸ்டேஜாக இருக்கனால கட் பண்ண மல்பரி லீவ்ஸை கொடுக்கணும். ஸோ 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் புதுசாக பறிக்கப்பட்ட மல்பரி லீவ்ஸை கொடுக்கணும். ஆஃப்டர் growth of larvae, they transfer to fresh leaves on clean trays. When worm fully grown, they spin cocoons. The end of 45 days, their maturity is achieved. Stage, the salivary gland, silk gland secrete the silk. They spin by hypopharynx, they form cocoon. நல்ல growth ஆன லார்வாவை ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருக்கக்கூடிய ட்ரேக்கு மாத்திரம் அங்கே லீவ்ஸை சாப்பிட்டு நல்லா க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் கக்கூன் வந்து ஃபார்ம் பண்ணும். தன்னைத்தானே ஸ்பின் பண்ணிவிட்டு கக்கூனை ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 45 days ஆகும். 45 டேஸ்க்கு அப்புறம் தான் கக்கூன் வந்து ஃபார்ம் ஆகும். போஸ்ட் கக்கூன் ப்ராசஸிங். சில்க் த்ரெட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் கக்கூன். ஆல்சோ ஹேவ் 2 types of process. One is a stippling, another is the reeling. Stippling means killing the cocoons. Reeling means removing the threads from the killed cocoon. 2 to 10 days before spinned cocoons are help to rearing of silk. The cocoons are first treated by steam or dry heat. Cocoons are soaked in hot water. The temperature is maintained 95 degree to 97 degrees Celsius. It may 10 to 50 minutes. This process is called as cooking. It also helps to removing of gums in cocoons and separation of silk thread. இதிலேருந்து 10 days ஏஜ் இருக்கக்கூடிய கக்கூன்ஸ்லேருந்து தான் சில்கை பிரிச்செடுக்க முடியும். சில்கை செப்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கக்கூன்ஸை ஹாட் வாட்டரில் ட்ரீட் பண்ணணும், இல்லாட்டி ட்ரை ஹீட்டில் ட்ரீட் பண்ணணும். ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 95 டிகிரிலேருந்து 97 டிகிரி இருக்கணும். அப்போ தான் அந்த கக்கூனுக்குள்ளே இருக்கக்கூடிய லார்வா வந்து இறந்து போகும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 10 to 15 minutes மெயின்டைன் பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் குக்கிங். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணுறதுனால
இந்த கக்கூனில் கூடிய கம்மெல்லாம் ரிமூவ் ஆகும். அப்போ ஈஸியாக சில்க் த்ரெட்டை செப்பரேட் பண்ண முடியும். இன் குக்குடு கக்கூன்ஸ் loose end of the thread are catched by hand. The threads of cocoons are spinned by spinning wheels, chakras. Also help to reels of raw silks. The silk waste is called as spun silk. ஸோ கக்கூன்ஸை குக் பண்ணுறதுனால இந்த த்ரெட்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிரும். அப்போ அந்த ஃப்ரீ எண்டை ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அப்போ அந்த ஃப்ரீ எண்டை ஸ்பின்னிங் வீல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சில்க்குக்கு பேர் ரா சில்க் அப்படி சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சில்க் வேஸ்ட் இருக்கும். அந்த சில்க் வேஸ்ட்டுக்கு பேர் ஸ்பன் சில்க்கு. ஸ்பன் சில்கோட த்ரெட் இர்ரெகுலராக இருக்கும். யூசஸ் ஆஃப் சில்க்கு. சில்க் ஃபைபர் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் சில்க் கிளாத். இட் இஸ் கம்பைன்ட் வித் அதர் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெரி சில்க் அண்டு காட் சில்க் எக்ஸெட்ரா. சில்க் ஃபைபர் வச்சு சில்க் கிளாத்தை உருவாக்க முடியும். சில்கை நேச்சுரல் ஃபைபரோடையும் சிந்தட்டிக் ஃபைபரோடையும் கம்பைன் பண்ணி கிளாத்ஸையும் சமாவதி மெட்டீரியலையும் உருவாக்க முடியும். Example terry silk, cot silk. Silk is dyed and printed. It is used to preparation of ornamental fabric. For example eri silk or spun silk. So silk fibers type பண்ணி print பண்ணி யூஸ் பண்ணலாம். Example eri silk and spun silk. It is used in industries and military purpose. It also help to manufacture of fishing fibers, parachutes, bags, insulation coil for telephone, wireless receivers, tires of racing cars, filter fibers. Is also used to medical purpose for medical dressing and preparation of suture materials like nylon. Diseases and pests of silkworm. The various diseases are caused by virus, fungi and bacteria. This also causes protozoa infections. Same time silkworm caused by insect predators, birds, other higher animals, ants, crows, kites and rats. Fibrin is dangerous disease. It is caused by Nosema bambiensis. It is a protozoa. It is transmitted through eggs of mother silkworm and contaminated food. Affect ஆன mother silk ஓட eggs இருந்தும் contaminated food வழியாகவும் இது transmit ஆகுது. Flachery disease is caused the mature larvae. Caused by bacteria like Streptococcus and Staphylococcus. Flachery disease அப்படிங்கிறது மெச்சூர் லார்வாவை அஃபெக்ட் பண்ணுது. இது ஒரு பாக்டீரியல் டிசீஸு. இதை ஸ்டெப்டோகாக்கஸ் ஆர் ஸ்டெப்லோகாக்கஸ் பாக்டீரியா காஸ் பண்ணுது. கிராஸ்ரி இஸ் மோஸ்ட் டாமினன்ட் அண்ட் சீரியஸ் வைரல் டிசீஸ் காஸ்டு பை நியூக்ளியர் பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ் அண்ட் பேக்லோ வைரஸ். அக்கர்ஸ் பிலாங் டு சப்குரூப் ஏ ஆஃப் பேக்லோவைடியே. கிராஸ்ரி அப்படிங்கிறது முக்கியமான சீரியஸான ஒரு வைரல் டிசீஸு. இதை காஸ் பண்ணக்கூடியது நியூக்ளியர் பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ் அண்டு பேக்லோ வைரஸ். இது பேக்லோவைடியே குரூப்பை சேர்ந்தது. ஃபங்கல் டிசீசஸ் இஸ் ஒயிட் மஸ்கார்டின். is caused by fungus like Beauveria bassiana. Snap colored silk. The Institute of Material Research and Engineering in Singapore, IMRE, is developed traditional dyeing method of silk. Also research traditional processing of dyeing. Make colored silk. Diet of mulberries is treated with fluorescent dyes. Feed by silk larvae. They produce various colored silk. Colored silk directly integrate into the fibers. Leads to formation of colored silk. ஸோ மல்பரி லீவ்ஸை ஃப்ளூரசன்ட் டைஸில் வச்சு ட்ரீட் பண்ணும்போது கலர்டு சில்க் ஃபார்ம் ஆகும். சில்க் நேச்சுரலாக வேரியஸ் கலர்டாக இருக்கும். ஏன்னா அந்த கலர்ஸ் ஃபைபர்ஸோட இன்டெகிரேட் ஆயிரும். இப்போ பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ வேரியஸ் கலர்ஸ் ஆஃப் சில்க் இந்த மாதிரி நம்ம உருவாக்க முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்க் பாமாக்ஸ் மொரி இட் ப்ரொடியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ப்ரிப்பேர் ஃபுட் இஸ் மல்பரி லீவ்ஸ். They produced mulberry silk. Is Anthria asmansis. It reared state of Assam, Meghalaya, Nagaland, Arunachal Pradesh and Manipur. Prepared food is champa leaves. They produced Muga silk fiber. Third one is Anthria mylitta. It occurs in West Bengal, Bihar and Jharkhand. The prepared food is Arjun leaves. They produced tassel silk. Fifth is Attacus ricini. Occurs in Assam, Meghalaya, Nagaland, Arunachal Pradesh and Manipur. The prepared food is castor leaves. They produce eri silk. There are various types of silks in India.